திமுக, அதிமுக இரு கட்சிகளையும் ஒரு சேர எதிர்த்தது தவறான அணுகுமுறை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக, அதிமுக இல்லாமல் ஒரு கூட்டணி இங்க வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற எண்ணத்திற்கு இப்ப வந்திருக்கீங்க. திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளும் வலிமையான கட்சிகள் என்பதை மறுபடியும் இந்த தேர்தல் உறுதி செய்திருக்கிறது. அதனால் திமுகவையும் அதிமுகவையும் இனி எந்த காலத்திலுமே எதிர்க்க முடியாது என்று சொல்ல முடியாது. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நிலைப்பாடு ஒரு சேர எதிர்க்க முடியாதுன்னு எடுத்துக்கலாமா? திமுக, அதிமுக இரண்டையும் ஒரு சேர எதிர்க்க முடியாது என்பதுதான், ஒரு சேர எதிர்க்க கூடாதுங்கிறது தான் ரைட் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் கரெக்டான போர் உத்தியும் கூட. இப்போ நாங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் மிஸ்டேக் பண்ணணும்னு தொடங்கினேன் நான். அந்த 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 ஸ்ட்ராட்டஜி தான். வெறும் கூட்டணி ஆட்சியை மட்டும் நாங்கள் முன்னிறுத்திருந்தோம்னா இந்த முடிவு வந்திருக்காது. மது ஒழிப்பையும் ஊழல் ஒழிப்பையும் நாங்கள் முன்னிறுத்தும் போது கூட்டணி ஆட்சி பின்னுக்கால வந்துருச்சு. நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் முன்மொழிந்த அந்த கோரிக்கைங்கிறது பின்னுக்கு வந்துருச்சு. அப்போ மது ஒழிப்பையும் ஊழல் ஒழிப்பையும் முன்னிறுத்தும் போது ஸ்ட்ராட்டஜி எப்படி மாறுதுன்னா ரெண்டையும் எதிர்க்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜி ஆச்சு. இப்போ அது நிச்சயமாக ஒரே நேரத்தில் இரண்டு எதிரிகளை வீழ்த்த முடியாது. ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கு இன்னொரு எதிரியோடு கைகோர்ப்பது அப்படிங்கிறது, ஒரு கொள்கை எதிரியோடு கைகோர்ப்பது என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு போர் உத்தி.